வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி ஒரு சூப்பர் பாயிண்டோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கு உண்டான முயற்சியும் இன்னிலேருந்து எடுக்க போகிறேன். அதாவது எதிரிகளை பூரா நண்பர்களாக்க போகிறேன், பிரிஞ்சவங்க பூரா ஒன்று சேர போகிறோம். இதுக்கு காரணம் கரூர் சம்பவம். கரூர் சம்பவம்னா நீங்கள் அந்த சம்பவத்துக்கு போயிடாதீங்க. நான் சொல்கிறது இப்போ கரூரில் எனக்கு ஏற்பட்ட அவமானம், இந்த விருது கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசி கட்டத்தில் வேணாம், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணது, அதுக்கு பல பேர் தூண்டுதலாக இருந்து அவங்கள எங்களுக்கு எதிராக செயல்பட வச்சது. நாங்கள் வந்தால் பிரச்சனை பண்ணுவோம், நாங்கள் வந்தால் பெரிய கலவரமாக மாறும், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டினது, இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு பாடம் கற்றுருக்கேன். முடிவுங்கிறத விட ஒரு பாடம். ஏன் நம்மளே இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது? ஏன் நம்மளுடைய சகோதரிகள், என் தங்கச்சி மெர்சிமா ஏன் குத்து விளக்கு ஏற்றக்கூடாது? ஏன் நம்ம மன்னார்குடி பொண்ணு தீபா அந்த அழகான வாய்ஸில் ஒரு சனம் தூங்கிருச்சுன்னு பாடக்கூடாது? ஏன் நம்ம ஆஸ்திரேலியா இருக்க மியா ஒரு வெஸ்டர்ன் டான்ஸு போடக்கூடாது? ஏன் சாதனா ஒரு குத்தாட்டம் போடக்கூடாது? ஏன் நம்ம நடமாட நயன்தாரா சூர்யா ஒரு சிலுக்காட்டம் போடக்கூடாது? ஏன் நம்ம சுமி சௌகார் ஜானகி மாதிரி வந்துக்கிட்டு அழகா நாணமோ இன்னும் நாணமோ ஆடக்கூடாது? ஏகப்பட்ட ஆஃபர் இப்போ நான் திட்டத்தை தீட்டி வச்சுருக்கேன். அதாவது வணக்கம் கசீலா, நெல்லை சங்கர், அவன் பேர் என்ன, நட்டிப்பு அரக்கன் பானே அவன், வாட்டர்மெலன் ஸ்டாரு, அப்புறம் நம்ம ஜிபி முத்து, அதுக்கப்புறம் இன்னும் யூடியூப் பிரபலம் தவிர சினிமாவில் இருக்கிறவங்களையும் கூப்பிட போகிறேன். கிங்காங் அந்த ஒருத்தர் இருப்பார்ல குட்டையா, கிங்காங்கு, பைல்வான் ரங்கநாதன், அதுக்கப்புறம் சிசர் மனோகர், அதுக்கப்புறம் சிங்கம்புலி, அப்புறம் இன்னும் யாரெல்லாம் நம்ம சின்னத்திரையில் இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ, ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு ஆள்கிட்ட நம்பரை கலெக்ட் பண்ணிட்டேன், அதையும் சொல்லிடுறேன். கட்டரும்பு சேனல் மூலியமாக இவங்க நம்பர்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பைல்வான் ரங்கநாதன், அப்புறம் இன்னும் சில பேர் நம்பர் தெரியும். இது போக முக்கியமாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். நம்ம விமல் அல்லது விஜய் சேதுபதி அண்ணன், யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு சிறப்பான ஃபங்க்ஷன், ஒரு தரமான ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எங்கே அவமானப்பட்டோமோ அங்கே தான் அதை நம்ம துடைக்கணும். நம்ம எங்கே கலங்கப்பட்டோமோ அங்கே தான் அதை நிவர்த்தி பண்ணணும். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நானும் சூர்யாவும் முழு முயற்சியில், இதில் ஸ்பான்சரும் இருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் எங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்தோம், லோக்கலில் இருந்தோம், வெளி மாநிலங்களில் இருந்தோம், கேரளா, பெங்களூரு, கர்நாடகா, அங்கங்கே இருந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி, அண்ணே உங்களுக்கு எந்த இடத்துல விருது கிடைக்காம நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் மதுரையில் சிறப்புமாக வச்சு நல்லபடியாக நடத்தி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோவை கார்த்தி அவரை கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் மீடியா கேம் வர்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் வேறு யார் மைதீன், சிங்கப்பூர் மைதீன் வர்றாரு, சிங்கப்பூர் முருகேசன் வர்றாரு, ஏகப்பட்ட பேர் விஐபி விவிஐபி எல்லாரையும் கூப்பிட்றேன். ஒரு தரமான ஒரு ஃபங்க்ஷன். கண்டிப்பாக சுமிக்கு இதில் அவார்டு உண்டு. சுமி இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட வாங்கினது கிடையாது. நான் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறேங்கிறதுனால யார் யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நடிப்பு அரக்கி அவார்டு சுமிக்கு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி காரிய கிறுக்கி அவார்டு சூர்யாவுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவள் என்னதான் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கா. வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், எப்படி அப்படியே வேணாம் குடும்பத்தோடு சேர விடாமல் தடுத்தே நிப்பாட்டிக்கிட்டு வரணும். சூழ்ச்சி நாயகி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவார்டுக்குன்னு சொல்லி பேர் நிறையா இருக்குது. இவளுக்கு கொடுக்கணும்னா பல பேர் வைக்கலாம். ஏன்னா இவளுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் வெளியில் சொன்னேன், அது நல்லா இருக்காது. ஏன்னா அப்புறம் அவள் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டா, என்னை அவமானப்படுத்திட்டேன்ப்பா. அதுக்காக கண்டிப்பான முறையில் என் தங்கச்சிக்கிட்ட பேச போகிறேன். இனிமே தான் ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக பேசி மெர்சிமாட்ட பேசணும் ஏன்னா அந்த அம்மா ஃபங்க்ஷனுக்கு குத்து விளக்கு ஏற்றுறேன்னு சொன்னாலே ஏதோ என்னால் முடிஞ்சது இந்தாங்கண்ணே ஒரு 10-50,000 ரூபா வச்சுக்கோங்க, மகாளுக்கோ எதுக்கோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னார்குடி பொண்ணு நம்ம தீபா பிள்ளையோட மனசு பெருந்தன்மையான மனசு. அதுவும் டோமர் இருந்தாயா என்ன ஏன் சார்பு இருந்தால் ஒரு 25 ரூபா தர்றேன், ஒரு 50 ரூபா தர்றேன். 50 ரூபானா 25-50னா ஆயிரக்கணக்கில். நீங்கள் நினைக்கிற மாதிரி 25-50 அந்த சில்லற ரூபா இல்லை, பெரிய நோட்டு. 25-50-1000 தர்றேன்பாங்க. மைதீன் பாய் இருக்கிறாரு, சிங்கப்பூர் முருகேசன், மியாலாம் சொல்லவே வேணாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து டாலராக போட்டுரும். மலர் தண்ணியில் அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் யார், கோவை கார்த்தியில் அழகாக புல் இறக்கி தள்ளுவார் வரிசையாக. அதுபோக சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லி முருகேசன் சொல்லிட்டார். ஏன்னா சாப்பாடு விஷயத்தை அவர் பார்த்துக்கிறாரு, மைதீன் பாய் பார்த்துக்கிறார். ஸோ எனக்கு கவலையே கிடையாது. ஃபங்க்ஷன் நடத்துகிறது முழு போலீஸ் பாதுகாப்போட கம்ப்ளீட். அந்த எல்லாருக்குமே ஸ்கேன் QR கோடு இருந்தால் தான் உள்ளே அந்த டோக்கனை காட்டி ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் தான் அளவுடே. அதுபோக நம்மளுடைய கமாண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, விஜயலட்சுமி விஜிமா, சிக்காத்தங்கை மோகனா,
அப்புறம் வந்து நம்ம எஸ்கே சுரேஷ், அப்புறம் நம்ம ஜப்பான் துறை, இன்னும் அவன் எல்லார் பேரையும் சொல்ல விரும்பலை, நிறையா இருக்காங்க. திமிரும் தமிழே, அப்புறம் நம்ம அவன் பேர் என்ன, ஐயோ அவங்க பேரெல்லாம் சொல்லாட்டினா இது பண்ணிடுவாங்களே, சதீஷ் கிரிஸ் வேறு ஆளக்கானா, அவன் தான் கூட இருந்து எல்லாம் நடத்துகிறேன், என் கூட சப்போர்ட் கை துணைக்கி அவன் தான். இதுபோல் இன்னும் வந்து நிறையா இருக்காங்க. எல்லா மீடியா கேமையும் கூப்பிடுவோம். எல்லோரும் நம்ம எதிரிகள் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விழாவாக வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து கட்டரும் சேனல்கார்ட்ட நம்பரை வாங்கி பேச போகிறேன். பேசிவிட்டு அதே மார்ச் 22, இன்றைக்கி தேதி எத்தனை, இல்லைன்னா ரம்ஜான் முடிஞ்சு மார்ச் 22க்குள்ளே ரம்ஜான் முடியுதா, இல்லை ஏப்ரல் மாதம் வச்சுக்கிறலாமா, இல்லை ஜூனில் வைப்போமா, ஏன்னா பள்ளிக்கூட லீவ் விட்டதுக்கப்புறம் வைப்போமா, இல்லை ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் வைப்போமா, இல்லை T20 உலகக்கோப்பை வருது பாருங்கள் ஃபைனல், இது முடிஞ்சதுக்கப்புறம் வைப்போமா, எல்லாமே ஒரு பிளான். ஏன்னா நம்மளுக்கு தேவை டேட். அடுத்து வந்து தேர்தல் வரப்போகுது. அப்போ தேர்தல் வந்துட்டால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக வர்றதுக்கு அதுங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்க. அதனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வைப்போமா, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வைப்போமா, அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா, இல்லை இந்த ஆட்சியே இருக்கிறதுக்கு அப்புறமாங்கிறதையும் முடிவு பண்ணணும். இது போக சித்திரை திருவிழா வருது, அழகர் ஆற்றுல இறங்குறது. மதுரை நாளே சித்திரை திருவிழா தான். மீனாட்சி திருக்கல்யாணம் அது வேறு வருது, அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி வருது. அப்போ கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும். இல்லை அந்த நேரம் வைப்போமா, மதுரைக்கு வர்றதோட மக்களை பூரா கூப்பிடுவோம். நம்ம சகோதர சகோதரிகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களெல்லாம் அழைப்போம். இப்போ எப்படி அலங்காநல்லூரில் ஒரு ஜல்லிக்கட்டு வச்சா எல்லோரும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து அதை பார்க்குறதுக்காகவே வர்றாங்க. அதை மாதிரி சித்திரை திருவிழா அப்படிங்கும்போது அழகர் ஆற்றுல இறங்குறாரு, அதை பார்க்குறதுக்கு வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் விருது வழங்கும் விழா நடத்தினா மாதிரியும் இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல பேர் வேணும். அதை சொல்லுங்கள். நான் என்ன வச்சேன் அப்படின்னு சொன்னால், கலை குடும்ப அவார்டு. இப்போ இதில் என்ன போட்டிருக்கு, நட்சத்திர கலை குடும்பம்னு போட்டிருக்கு. இதை மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணும். நட்சத்திர கலை குடும்பம் மாதிரி நம்ம யூடியூப் மூலியமாக தான் நம்ம வந்து பழகியிருக்கோம். அப்போ வலைதள பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சின்னு வைப்போமா, இல்லை வந்து யூடியூப் யூத்துகள் அப்படின்னு வைப்போமா, இல்லை ஏதாவது ஒரு பேர் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இப்போ உடனே கிளிக் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நேற்று நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை. நானும் சூர்யாவுமே தூங்கலை. பல டிஸ்கஷன் நடந்துச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நம்ம நடத்துவோம், யார் வந்து நம்மளை தடுக்கிறாங்க, யார் நம்மளை வர வேண்டியவங்களை இப்போ மன்னார்குடி பொண்ணெல்லாம் வர்றேன்னு சொல்லி டோமர் நான் வர்றேன்னு சொல்லிச்சுன்னா இந்த இந்த சில்லறைங்க இருக்குது பாருங்கிட்டலாம், ஏய் நீலாம் போகக்கூடாதுன்னு வரேன்னா, ஏய் போய்கிட்டே இரு, என் டோமருடைய ஃபங்க்ஷனு நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி வரும். அதே மாதிரி சாதனாவையும் இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து விலகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக வந்து இந்த சீஃப் கெஸ்ட்டாக அந்த கரூருக்கு அறக்கட்டளையுடைய நிகழ்ச்சிக்கு போக வர வேண்டியதாக இருந்தது. நானும் சூர்யா மெயின் சீஃப் கெஸ்ட்டு, அதே மாதிரி சாதனா. அதனால தான் என் படத்தை சூர்யா படத்தை ஒரு பக்கமும் சாதனா படத்தை இன்னொரு பக்கமும் போட்டிருந்தாங்க. நாங்கள் மெயின். இது போக அந்த நிறைய பேர் இருக்காங்கல்ல, மீசமணி, சேலம்மணி, அப்புறம் அவங்க பேர் என்ன, கோவை, அவங்க பேர் என்ன, அவங்க பேர் நல்ல பேருங்க, திருநங்கை ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க, கோவை மீராமா அவங்க, அப்புறம் என்ன ஏகப்பட்ட பேர். இவங்க எல்லாரையுமே வந்து வர வச்சு விஜி, அப்புறம் என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ கூட புதுசாக அந்த பையங்க ஆட்டோக்காரங்க அந்த பேர் 2 பேர், அப்புறம் மல்லேஷ் அவங்கள, அப்புறம் சுதாகர் கோபி அவங்கள, முடிஞ்சால் நம்ம இவர் கடைசியாக அவர் பேர் என்ன, நல்லா அவருங்க பேர் வரமாட்டேங்குது, சரி விடுங்க, அதெல்லாம் லிஸ்ட்டு இருக்குது. எல்லாரையும் இவரையும் இர்பானையும் கூப்பிடலாம், இர்பான். அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறவர் இவரெல்லாம் இருக்கிறாரு, அவங்களையும் கூப்பிடுவோம். மதுரையிலேருந்து பிரபல ஏதாவது அரசியல் கட்சியிலேருந்து ஒரு தலைவர்களையோ இல்லை யாரையாவது கூப்பிடுவோம். இல்லை வந்து மதுரையுடைய முக்கியமான ஆள் எந்த கட்சி, எல்லா கட்சியிலேருந்தும் கூப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து போலீஸ் பாதுகாப்பு நிறையா கொடுப்பாங்க. அதனால் எல்லாரையும் கூப்பிடுறோம். இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும், அதையும் நீங்களே வச்சுருங்க. யாருக்கு என்ன அவார்டு கொடுக்கலாங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது வந்து விளையாட்டுக்கு பேசலைங்க, சீரியஸான விஷயம், புரிஞ்சுக்கிறணும். யாராக இருந்தாலும் யாரையும் வந்து தடுக்கவும் முடியாது. ஏன்னா மெர்சிமாலாம் வந்து யார் சொன்னாலும் கேட்காது. இந்த விஷயத்தில் வேணால் பணம் கொடுக்கல் வாங்கல வேணால் நீங்கள் சொல்லி அந்த அம்மாவை தடுக்கலாம். அந்த அம்மா கொடுத்தாலும் வாங்கிடுவேன், இல்லைன்னாலும் பரவாயில்லன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நான் ஃபங்க்ஷன் நடத்துகிறேனாலே அவங்க பேரையும் தான் முன்னால் போடுவேன். பத்திரிக்கையில் வந்து எடுத்த உடனே குத்துவிளக்கு ஏற்றுபவர் அப்படிங்கிற இடத்துல, தலைமை அப்படிங்கிற இடத்துல மெர்சிமா பேரை தான் போட போகிறேன். அவங்க வீட்டுக்காரர் பேரையும் போட போகிறேன், மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அப்படின்னு போட்டு அவங்கள கௌரவப்படுத்துறது நான் கண்டிப்பாக படுத்துவேன். அதே மாதிரி நம்ம டோமர் தீபாவுடைய கணவர் அவங்க பேர், மற்றும் அவங்களுடைய எல்லாத்தையும் அவங்களுடைய என்னென்ன படிச்சிருக்காங்க, பட்டம் வாங்கினது, அதே மாதிரி மியா
அதே மாதிரி இன்னும் யார் யார் இருக்காங்களோ முக்கியமான ஆளுகளுடைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்க போகிறேன். கௌரவ விருது வழங்குபவர் இவர். அதுபோக அரிசி மூடைகள், இதை முக்கியமாக நான் சொல்லியே தீரணும். மழை மாதிரி ஒரு பக்கம் குமிச்சு வைக்க போகிறேன். அரிசி மூடை எல்லாருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு, அரிசி மூடை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் ஒரு சைடு பார்த்தா அரிசி மூடை, இந்த பக்கம் பார்த்தா புத்தகங்கள். ஏன்னா பரீட்சை முடிஞ்சிடும், ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதங்கும் போது ஜூனில் ஸ்கூல் திறக்கிற நேரம், அப்போ அழகர் ஆற்றுல இருக்கிற நேரங்கிறதுனால கரெக்டாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற நேரம். யூனிஃபார்ம்கள், அதுபோக வந்து படிப்பு புத்தகங்கள், ஜாமெட்ரி பாக்ஸுகள், இலவச சைக்கிள்கள், லேப்டாப்புகள், கம்ப்யூட்டர், என்னென்ன உண்டோ எல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா அரிசி மூடை. மாடியில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாப்பாடு. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெஜ்ஜுனா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுனா நான்வெஜ்ஜு. பிரியாணி போட்டு, மட்டன் பிரியாணி கெட்டாவை அங்கேயே உரித்து ஒரு 10-15 கெட்டாவை அடித்து ஃபுல்லாக மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ஒரு பக்கம். ஒரு பக்கம் சைவம், எல்லா வகை கூட்டு பொரியலோட, 16 வகை கூட்டு பொரியலோட ஒரு பக்கம் சைவ சாப்பாடு, ஒரு பக்கம் அசைவம். இப்படி வந்து வச்சு ஃபங்க்ஷனை சீரும் சிறப்புமா, இது வரைக்கும் விருது வழங்கும் விழா யாருமே இந்த அளவுக்கு நடத்தியிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு யாரும் மூச்சு விடக்கூடாது. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கணும். உண்மையிலே சொல்கிறேன், எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுங்க. நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய ரசிகர்கள், என் மாப்பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க, அண்ணே இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக நிற்போம்னே. அதுபோக இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், கமெண்ட் போடுறவங்கள முக்கியமான ஆட்களை பூரா கூப்பிட போகிறேன். அது எதிரியாக இருக்கட்டும், ஜேவியாக இருக்கட்டும், டேனியலாக இருக்கட்டும். டேனியல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும், அவன் வாய்ஸெல்லாம் நீங்கள் ஃபோனில் தான் கேட்டிருக்கீங்க. யோ மாமா அப்படின்னா அவனையும் கூப்பிட்றோம், ஜேவியை கூப்பிட்றோம். இன்னும் வந்து 1848 காதலன், ரைடு வித் சிவிக்கு, இன்னும் அவெல்லாம் நிறையா செய்வேன். அவெல்லாம் உண்மையிலே எனக்கு ஏற்கனவே நீங்களாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைங்க மாமான்னு இருக்கேன். குறிப்பாக மைதீன் பாய் சிங்கப்பூர்லேருந்து அவர் குடும்பம், ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்றேன். கூப்பிட்டு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆர்கெஸ்ட்ரா குழு வச்சு அதை ஒரு இது ஏற்பாடு பண்ணி, நம்ம மதுரை ரஜினி சோமு, ரஜினி மாதிரி ஆக்ட் பண்ணுவார்ல, அவரும் நானும் 2 ரஜினியும் ஆடுவோம். கமல் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சியான் விக்ரம் மாதிரி ஒருத்தர், தலா அஜித் மாதிரி அஜித் ராஜா இருக்கிறாரு, விஜய் மாதிரி ஆடுறதுக்கு ஒருத்தர், அதுபோல் இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்தந்த கேரக்டருக்கு, எம்ஜிஆர் மாதிரி நிறைய பேர் ஆடுறதுக்கு கலை குடும்பம் இருக்குது. அவங்கள கூப்பிட போகிறேன். மதுரையில் ஃபேமஸ் வந்து அபிநயா கலைக்குழு, அவங்கள பிடிக்க போகிறேன். அதே மாதிரி இசைக்குழு வந்து பாண்டியன் இசைக்குழு ஆர்கெஸ்ட்ரா, அவங்கள கூப்பிட்றேன். நிறையா பிளான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இது விளையாட்டுக்கு இல்லைங்க. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, என் தலை மேலே சத்தியமாக சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்துக்கிட்டு இவன் ஒரு சிரிப்பு போலீஸு, இவன் ஒரு காமெடி பீஸு, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் சொல்கிறதெல்லாம் நம்பி யாரும் காசு கொடுத்துறாதீங்க. இந்த காசில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரு துளி நயா பைசா கட்டப்பை கருப்பிக்கோ, அவள் குணா குகைக்கோ, இல்லை அவள் கவட்டையிலேயோ போட்டு நெப்ப மாட்டேன். 1 ரூபாய்க்கும் இதுக்கு ஒரு குழு அமைச்சு, அது மூலிமா ஏற்கனவே அடிச்சார்ச்சிக்காக கூட இதில் சேர்த்துக்குருவோம். அவன் தான் வந்து இந்த குழுவோட தலைவன். அவன்கிட்ட பணப்பொறுப்பை ஒப்படைப்போம், இல்லை கோவை கார்த்திகிட்ட ஒப்படைப்போம். வரவு செலவு பூரா அவங்களுக்கு போடுங்க. என் கையில் கூட நீங்கள் 10 காசு கொடுக்க வேணாம், அவங்களே பார்த்துக்கிறட்டு. வரவு செலவு, பிரியாணிக்கு எவ்வளவு, எல்லாம் இதெல்லாம் பிரியாணி எல்லாமே வந்து ஸ்பான்சர். அதே மாதிரி கல்யாண மண்டபமும் ஸ்பான்சர் தான் பண்ண போகிறாங்க என் தங்கச்சிங்க. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா குழுவும் ஸ்பான்சர் தான். அதே மாதிரி வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு அரிசி, இந்த லேப்டாப்பு இது வாங்கி கொடுக்குறதும் எல்லாமே ஸ்பான்சர் தான். அப்போ நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களை கேட்காதீங்க. நாங்களும் இந்த ஃபங்க்ஷனில் இலை, வாழை இலை, வாழை மரம், சீரியல் செட்டு, பந்தல் செலவுகள், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய செலவுகள் பூரா எங்கள் செலவு. மற்றபடி இந்த சிறு செலவுகள் பூராமே வந்து ரசிகர்கள், என் தங்கச்சிங்க, என் மாப்பிள்ளைங்க இவங்க பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இதை நான் வந்து யாருக்கிட்டையும் கம்பல் பண்ணி கேட்க போகிறதில்ல, அவங்களே செய்ய முடிவு பண்ணிடுவாங்க, வருவாங்க. அதனால் இந்த வட்டை நான் சொல்கிற டேட்டை மாத்திரம் நீங்கள் எனக்கு கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி விளையாட்டுக்கு கிடையாது, திருப்பி சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். இதை காமெடியாக எடுத்திங்கன்னா அது அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. கடவுள் மேலே ஆணையாக நான் நடத்தி காட்டுவேன். பட்ட அவமானத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் இதில் நான் தொடச்சி காட்டுவேன். 2வது, இந்த பட்டம் விருது கொடுக்கறதுக்கு சீல்டு வடிவமைப்பு எப்படி இருக்கணும், அதில் என்ன பேர் போடணும், இந்த மாதிரி நட்சத்திர கலை குடும்பம்னு போடுறதா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக பேர், யார் யாருக்கு என்ன பட்டம், குறிப்பாக கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறது கண்டிப்பாக விமலோ விஜய் சேதுபதியோ கூப்பிடுவேன். அதே மாதிரி கிங்காங் சிங்கம்புலி, அப்புறம் என்ன வந்து நம்ம பயில்வான் ரங்கநாதன், காமெடி ஆர்டிஸ்ட் 80 பேர் இருக்காங்களோ. ஏன்னா இது காமெடி ஷோ மாதிரி தான் கொண்டு போக போகிறேன். ஆடல் பாடல் நிகழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஆடல் பாடலுக்கு நம்ம கரகாட்டம் பரமேஸ்வரி என் தங்கை, அவங்கள கூப்பிடலான் இருக்கேன். அதுபோக இன்னும் வேறு யார் யார் இருக்காங்களோ சீஃப் கெஸ்ட்டாக விஜய் பிள்ளையும் கூப்பிட்ருக்கேன். இன்னும் சாதனா வர சொல்லியிருக்கேன். எல்லோரும் வர்றாங்கப்பா, யாரும் டோன்ட் மிஸ். இது வந்து பெரிய கலை நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி.
டோன்ட் மிஸ். இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் வந்து கரெக்டாக என்னை ஆதரவு கொடுத்து கொண்டு போனீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொழுதுபோக்கை மக்களுக்கு கொடுக்கலாம், விழிப்புணர்வை கொடுக்கலாம். அதுபோல் அங்கேயே முகாம் கூட நடத்துவோம். யார் யார் வந்து கண் தானம் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உடல் உறுப்பு தானமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரத்த தான முகாம் கல்யாண மண்டபம் வாசல்லே நடக்கும். யார் வேணாலும் கலந்துக்கிறலாம். அந்த வேன் வந்து நிற்கும், பெரிய பஸ்ஸு மாதிரி இருக்கும் தெரியுமா. ஒரு இடமா மொபைல் ரத்த தான வங்கி, அதை கொண்டு வந்து வாசலில் நிப்பாட்டுவோம். ரத்தம் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல முயற்சி. யாரும் தயவுசெய்து இதில் வந்து இந்த கமாண்டில் காமெடி போட்டு இல்லை பைத்தியம் மாதிரி போட்டு இல்லை என்னை கலாச்சி விட்டு கெடுத்து விட்றாதீங்க. அதே மாதிரி குறிப்பாக காசு போட்டுறாதீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண உதவி செய்யாதீங்க, லோக்கலில் உள்ளவங்க செய்யாதீங்க. மெர்சிமா உங்கள் சொத்து பத்திரம், உங்கள் பர்ஸு பத்திரம். மன்னார் கொஞ்சம் கவனமாரு, இவன் ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சிங்கப்பூர் முருகேசன் இங்கே வாங்க, அறக்கட்டளைக்கு நீங்கள் தனியாக கொடுங்க, இவங்கிட்ட கொடுக்காதீங்க. இவன் வாங்கி குணா கோகையில் போட்டு இப்படி யாருமே பேசாதீங்க தயவுசெய்து. இந்த விஷயத்தில் மாத்திரம் எனக்காக எல்லோரும் சேர்ந்து, கெட்டவங்க நல்லவங்க, பேடு கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டுக்காரன் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒர்க் அவுட் ஆச்சுனால் இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி யாருமே பண்ணியிருக்க முடியாது. உறுதியாக சொல்கிறேன். நான் விளையாட்டுக்கு பேச மாட்டேன். நேற்று நைட்டு பூரா தூங்காமல் விடிய விடிய யோசனை பண்ணி யார் யாரை கூப்பிடலாம், எங்கே போய் ஸ்கெட்சு போடலாம், யார் யாருக்கு வந்து நம்பர் வாங்கலாங்கிறத முதற்கொண்டு வாங்கி ரெடி பண்ண போகிறேன். டேட்டும் இடமும் பணமும் மாத்திரம்தான் முக்கியம். இது மூணும் கிடச்சிருச்சுன்னா விழாவை சிறப்பாக நடத்திடலாம். வேட்டி சட்டையும் கொடுப்பேன், சேலைகளும் கொடுப்பேன் ஏழை எளியோருக்கு. எல்லாம் பார்த்துக்கங்க. தயவுசெய்து இதில் விளாண்டுறாதீங்க. நான் எடுத்த முயற்சி நல்ல முயற்சினா நல்ல கமெண்ட் போடுங்க. இல்லைன்னா உங்கள் சூனாவை மூடிக்கிட்டு அமைதியாக போயிருங்க. இந்த பேடு கமெண்ட் போடுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் எப்படி நிகழ்ச்சி நடத்தணும்னு. இதை விட ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர் அவங்கெல்லாம் இந்த இப்போ நடத்த போகிறவங்கெல்லாம் கொஞ்சோண்டு ஃபாலோவர் வச்சுருக்காங்க. 150 பேருக்கு பண்ண போகிறாங்களா. ஆனால் நம்ம 1500 பேரை அந்த மண்டபத்தில் திரட்டுறோம். பெரிய ஃபங்க்ஷன், கலர் லைட்டு, அப்படியே லேசர் லைட்டில் அப்படியே மிளிரும். அந்த அளவுக்கு குழு வச்சு நடத்த போகிறோம். கவனம், நல்லது செய்ய போகிறோம். காசில் இதில் உண்மையிலே சொல்கிறேன், இதில் நான் 10 காசு ஆட்டையை போட மாட்டேன். இது எங்கள் அம்மா மேலே சத்தியம். ஒவ்வொரு நயா பைசாவையும் நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுவேன். ஒவ்வொரு பருக்க சோறு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணுவோம். 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு நம்மளும் இந்த யூடியூப்புக்கு வந்து. அதுக்கு முதல் நாங்களும் இந்த வலைதளத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இன்னொன்று கூட பண்ணுவோமா. இந்த வலைதளத்துக்கு வந்து இப்போ நாங்கள் 2026 நடக்குது. நாங்கள் வந்து 2014-15 வந்துட்டோம். சரி, அந்த 2 வருஷத்தை விட்டுருங்க. பிரபலமானது 2016 இப்போ 2026, 10 வருடம். சிக்கா சூர்யா இந்த வலைதளத்துக்கு வந்து 10வது வருடம் அந்த ஃபங்க்ஷன் அப்படி வச்சுக்கிடுவோமா. இது ரொம்ப நல்லா இருக்கும்ல. சிக்கா சூர்யா வலைதளத்துக்கு வந்து 10 ஆண்டு நிறைவு விழா, விருது வழங்கும் விழா, கௌரவப்படுத்தும் விழா. நீங்கள் எல்லாம் வாங்க, உங்கள் காசை ஒவ்வொரு இதுக்கு போட்டு விழாவை ஆரம்பிங்க. விருது எங்களுக்கு தந்து எங்களை கௌரவப்படுத்தி மலர் மாலை சந்தன மாலை போட்டு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்க. அப்போ தான் இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பான ப்ரோக்ராம் இதை மாதிரியே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வலைதளத்துலேயும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக. நான் ஒரு நடமாடும், அவள் ஒரு நடமாட நயன்தாரா, நான் ஒரு கலைஞன், அவள் ஒரு நல்ல கலைஞி, 2 பேரும் சேர்ந்து இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பொது சேவை ஆட்டுறோம். நல்ல பொழுதுபோக்கை கொடுக்குறோம். நல்ல முயற்சிங்க. இதுக்கு தலைப்பே இப்படி வைங்க. நீங்கள் இதுக்கு தலைப்பு தான் முக்கியம். இப்போ நீங்கள் சிக்கா சூர்யாவின் 10வது ஆண்டு பரவச விழா இப்படி வச்சிடலாமா. இல்லை வந்து 10வது ஆண்டு முடிஞ்சு தொடக்க விழா, வாழ்வின் வசந்தம் பூக்கும் விழா, இல்லை வந்து கலைத்தாய் பெற்றெடுத்த புதல்வர்களுக்கு பாராட்டு விழா. எப்படி வேணாலும் வைங்க. ஆனால் வைங்கன்னா வைறதில்லை, கெட்ட வார்த்தையில் மாற்ற அந்த வை இல்லை. நீங்கள் வந்து வைங்க, பேர் வைங்க, நல்ல பேர் வச்சு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். இதை விளையாட்டுக்கு சொல்லலை, பழையபடி சொல்கிறேன். என்னை வந்து ஆவேசப்படுத்தி டென்ஷன் ஆக்கி விட்டுறாதீங்க. 10 வருஷம் உங்களுக்காகவே கத்தியிருக்கோம். 10 வருஷமாக நீங்களே என்னைய புரோக்கரு, மாமாக்காரன், விளக்கெண்ணெய் பாட்டில், தேங்காய் பாட்டில், இன்னும் கூட்டி கொடுத்தவன் என்னென்னமோ சொல்லிடுறீங்க. அதையும் தாண்டி எதையும் தாண்டி இதயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு இரும்பு மனிதன் அப்படிங்கிற பேரை கொடுங்க. இரும்பு மனிதன் சிக்கா அப்படின்னு ஒரு பேர் வைங்க. ஏதாவது ஒன்று வைங்க. அவளுக்கு ஒரு பேர் வைங்க. எத்தனையோ நீங்களும் அவளை வந்து மூத்தரச்சந்து, குதிரை மூஞ்சி, கட்டப்பை கருப்பி, சிங்கப்பூர் ஐட்டம் என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. இப்போயாவது ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணி எங்கள் 2 பேருக்கு வச்சு எங்களை வாழ்த்துங்க. உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லைனாலும் எங்களை வணங்குறதுக்கு வயது இருக்குது. கண்டிப்பாக வாங்க, வெற்றியோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையில் வசந்தம் பூத்து குலுங்கணும். கண்டிப்பாக வாங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.